பிக் சேல் வந்தாச்சு. விகடன் டிஜிட்டல் ஒரு வருட சந்தா இப்போது வெறும் ரூபாய் 899 மட்டுமே. இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சக்திவிடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 12:54 மணி வரையிலும், தசமி, அதற்கு பின்பு ஏகாதேசி, பின்பு 10:50 இரவு முதல் துவாதசி. இன்று 3 திதிகள் வருகின்றன. இன்றைய நட்சத்திரம் காலை 11:05 மணி வரையிலும் திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 11:05 மணி வரையிலும் அனுஷம், அதற்கு பின்பு கேட்டை. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றும் சந்திரன் மிதுன ராசியில் குரு பகவானோட சேர்ந்த ஒரு சஞ்சாரம். இன்று மேஷராசி அன்பர்களுக்கு சற்று விரய செலவுகள் காத்திருக்கிறது. ஏகாதேசி திதி கூடிய வெள்ளிக்கிழமை அன்று ரங்கநாதரை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம். மேஷராசி அன்பர்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கனை மானசீகமாக கூட பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஸ்ரீ ரங்கநாதர் கட்யம் என்ற ஸ்லோகத்தை பாராயணம் செய்து அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் ரங்கநாதரை வணங்க இவர்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை, கடனில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்டதற்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். சந்திரன் குருவுடன் சேர்ந்து குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை வணங்க மேஷராசி நேயர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மன நிறைவும் திருப்தியும் கிடைக்கும். ராசிநாதன் சுக்கிரன் ராகு பகவானுடன் சேர்ந்து 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வேலையில் அலைச்சல் இருந்தாலும் கூட 2ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருப்பதனால் வேலையில் இவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகளும் கிடைக்கும். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். புதிய வாய்ப்புகள் வருவது மற்றும் புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பது ரிஷபராசி நேயர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை. இன்று ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு செய்வதும் மற்றும் மாலை நேரத்தில் குபேரனை வணங்குவதும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களுக்கு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குருவினால் மன நிறைவு உண்டு. இன்று நாள் முழுவதும் இவர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த மிகப்பெரிய பிரச்சனைகள் இவர்களுக்கு தீர வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதன் புதன் ராகுவுடன் இருந்து மன பயம் மற்றும் குழப்பத்தை கொடுத்தாலும் கூட இன்று ராசியில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் நல்ல ஒரு மன பலத்தை அதிகரிப்பார். வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியான இன்று கோமாதா பூஜை செய்வதோ அல்லது பசுமாடுகளுக்கு உணவளிப்பதோ சிறப்பு. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பது இவர்களுக்கு இன்று சுப விரயத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று குடும்பத்தில் இன்று விலகி இருப்பதும், குடும்பத்தில் இருந்து இன்றைய நாளில் ஒரு சில விஷயங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வருவதும் மனதில் குழப்பத்தை கொடுக்கலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இன்று சொந்த பந்தங்கள் மற்றும் உங்கள் பிள்ளைகள் மற்றவர்களிடத்திலிருந்து விலகி இருப்பது நல்லது. மற்றவர்களுக்கு அறிவுரை கூறாமல் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். கடகராசி நேயர்களுக்கு இன்று எதிலும் நிதானம் தேவை. சிம்மராசி அன்பர்களுக்கு லாபத்தில் குருவும் சந்திரனும் அமர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு இன்று நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசியில் கேது மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கணவன் மனைவி இடையே மனஸ்தாபங்களோ அல்லது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மருத்துவ செலவுகளோ வந்து போகலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குறைகள் இல்லை. பெரிதும் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதோ அல்லது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதையோ ஒத்திவைக்கலாம். கன்னி ராசி நேயர்கள்,
கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புத பகவான் சுக்கிரன் ராகுவுடன் இருப்பது நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை கொடுக்கும். இருந்தாலும் இன்றைய நாளில் சகோதர சகோதரிகள் உறவுகளில் சில மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் இடத்திலேயும் சில வாக்குவாதங்கள் வரலாம். ஆகவே இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அறிவுரை கூறுவதோ அல்லது மற்றவர்களிடத்தில் விவாதங்கள் செய்வதையோ ஒத்திவைப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த தூக்கமின்மை மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் நிறைவை தரலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்களில் இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதோ அல்லது பிறர் உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்பதோ மனதிற்கு நிறைவை தரும். குடும்ப விவகாரங்களில் இன்று உங்களுக்கு பெருமையும் மற்றும் உங்களினுடைய ஸ்தானமும் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்களிடத்தில் சற்று அடங்கி போவது நல்லது. மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதோ அல்லது இவர்கள் இன்றைய நாளில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதோ தவிர்க்கலாம். கடன் கொடுப்பது கடன் வாங்குவதை இன்றைய நாளில் தவிர்ப்பது சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனசோர்வு இன்று நீங்கும். பச்சரிசி தானம் செய்து ஏகாதேசி திதியில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கணவன் மனைவி உறவை பலப்படுத்தும். திருமண விஷயத்தில் இருந்து வந்த ஒரு சில சின்ன சின்ன தடைகளுக்கும் நிவர்த்திக்கு இன்று நீங்கள் தாயாரை வழிபாடு செய்யலாம். பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சன்னதியில் அர்ச்சனை செய்வதோ அல்லது தாயார் சன்னதியில் மலர் மாலை சூட்டி அர்ச்சனை செய்தாலோ திருமண தடைகள் விலகும். இன்று முக்கியமான குடும்ப விஷயங்கள் முடிவெடுப்பது மற்றும் வழக்கு விசாரணை போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் வர வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும். வீடு வாங்குவது, வீடு கட்டுவது இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு ஏற்படலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்களில் இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் மன சஞ்சலங்களும் நீங்கும். நீண்ட நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் தீர்வுகள் உண்டு. கும்பராசி அன்பர்கள், இன்று குழந்தைகளால் பெருமைகள் சேரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சாதகமாக அமைகின்றன. இருந்த போதிலும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வப்போது குடும்பத்தில் உங்களுக்கு வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் கொடுக்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் குறையும். பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேற வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை தேடுதல், வேலையில் மாற்றங்களை இன்று எதிர்பார்க்கலாம். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. பூமி சார்ந்த விஷயங்கள், நிலம் வாங்குவது விற்பது, வண்டி வாகனங்கள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வுகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று மன பயம் நீங்கும். பல நாட்களாக உங்களுக்குள் இருந்து வந்த ஒரு சில குழப்பங்களுக்கும் இன்று தீர்வுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். இன்றைய நாள் இந்த வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் ரங்கநாதரை வழிபாடு செய்து மற்றும் தாயாரையும் மானசீகமாக பிரார்த்தனை செய்யலாம். கனகதாரா ஸ்லோகம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்க இன்று உங்களுக்கு வரவேண்டிய பண வரவு மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கங்களுக்கு சிறந்தது. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். விகடன் வாசகர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. 55% தள்ளுபடியுடன் விகடன் டிஜிட்டல் ஒரு வருட சந்தா ரூபாய் 899 மட்டுமே. மேலும் ஒரு மாதம் போனஸ். இன்றே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் வாசிப்பு உலகத்தை விரிவாக்குங்கள்.